தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய சர்ச்சைகள். தமிழ் சினிமா இது வெறும் பொழுதுபோக்கு உலகம் இல்ல. அரசியல், அதிகாரம், ரசிகர்கள் மோதல், தடை செய்யப்பட்ட படங்கள், லீக்கான வீடியோக்கள், நீதிமன்ற வழக்குகள் இவையெல்லாம் கலந்த ஒரு பெரிய உலகம். ஒரு படம் வெளியாவதற்குள் போராட்டம் நடந்த சம்பவம், ஒரு பாடல் காரணமாக மாநிலம் கொந்தளித்த சம்பவம், ஒரு சமூக வலைதள பதிவு காரணமாக முழு சினிமா உலகமே அதிர்ந்த சம்பவம். இன்று அந்த வீடியோவின் தமிழ் சினிமாவை உலுக்கிய மிகப்பெரிய சர்ச்சையை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சினிமா அப்டேட்டுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. இனி வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போது சமூக வலைத்தளங்களில் ரசிகர் சண்டை போடுவது சாதாரணம். ஆனால் தமிழ் சினிமாவில் முதல் பெரிய சர்ச்சை ரசிகர்கள் மோதல்தான். எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் இருவருமே தமிழ் சினிமாவில் மாபெரும் நடிகர்கள். ஆனால் அந்த காலத்தில் ரசிகர்கள் இரண்டு தரப்பாக பிரிந்தது. போஸ்டர் கிழித்தல், திரையரங்குகளில் சண்டை, தெரு மோதல் இவையெல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. அந்த காலத்திலேயே சினிமா என்பது வெறும் படம் இல்லை, மக்களின் உணர்ச்சியானது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இவங்களுக்குள்ள சாதாரணமான நட்புணர்வு இருந்திருக்கு. ஆனால் இவங்களோட ரசிகர்களுக்கு அப்படி ஒரு மோதல். எங்கே பார்த்தாலும் சண்டை, எதற்காகவும் சண்டைன்னு பல இடங்களில் மோதல், இரத்த காயங்கள் என பல சம்பவங்கள் நடந்திருக்கு. தமிழ் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இருக்கும் தொடர்பு மிக பெரியது. ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற பலர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள். அதனால் நடிகர்கள் அரசியல் கருத்துக்களை சொன்னாலே சர்ச்சை வெடிக்க ஆரம்பித்தது. அதில் முக்கியமாக பேசப்பட்டது ரஜினிகாந்த் அரசியல் வருகை. அவரின் சில பேச்சுகள் தமிழக அரசியலை அதிர வைத்ததனையே சொல்லலாம். தமிழகத்தின் ஒரு நடிகரின் பேச்சு கூட அரசியலை மாற்றும் சக்தி கொண்டது. விஸ்வரூபம் திரைப்படம் சர்ச்சை உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியலை. விஸ்வரூபம் திரைப்படம் வெளியான போது அவ்வளோ பெரிய சர்ச்சைகள் ஏற்பட்டது. கமலஹாசன் இந்த படத்தை மிகப்பெரிய கனவாக உருவாக்கினார். ஆனால் சில அமைப்புகள் இந்த படம் மத உணர்வுகளை பாதிக்கிறது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். அதன் பிறகு படத்திற்கு தடை, போராட்டங்கள், நீதிமன்ற வழக்குகள், பெரும் நஷ்டம். ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கமலஹாசன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அந்த காட்சி தமிழகமெங்கும் பேசப்பட்டது. ஒரு படம் கருத்து சுதந்திரம் பற்றி தேசிய விவாதமாக மாறியது. ஒரு படத்துக்காக எவ்வளோ பெரிய சண்டைலாம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? விஸ்வரூபம் படத்தில் மத சார்பற்ற காட்சிகள் இருந்ததுனால அந்த படத்தை மொத்தமாகவே தூக்கியிருக்காங்க. இதே மாதிரி சிலம்பரசனுக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது பெரிய சர்ச்சையிலேயே முடிஞ்சுன்னு சொல்லலாம். இது படத்துக்காக இல்லை, ஒரு பாடலுக்காக நடந்தது. இந்த பாடல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. அதனால் திடீரென இணையத்தில் கசிந்தது. அதன் பிறகு மக்கள் எதிர்ப்பு, பெண்கள் அமைப்புகள் கண்டனம், காவல் நிலைய புகார், தொலைக்காட்சிகளில் விவாதம். தமிழகம் முழுவதும் இந்த விவாதங்கள் பேசப்பட்டது. இணையத்தின் ஒரு விஷயம் வெளியானால் அது எவ்வளவு வேகமாக பரவும் என்பதற்கு இந்த சம்பவம் பெரிய எடுத்துக்காட்டு. ஒரே இரவில் தமிழ் சினிமா உலகமே அதிர்ந்த சம்பவம். சுஜித்ரா சமூக வலைத்தளம் கணக்கிலிருந்து சில புகைப்படங்கள், வீடியோக்கள் வெளியானது. பல நடிகைகள் மற்றும் பிரபலங்களின் பெயர் அதில் பேசப்பட்டது. முழு சினிமா உலகமே அதிர்ச்சியில் மூழ்கிய சம்பவனையே சொல்லலாம். இன்று வரை யார் வெளியிட்டது, உண்மையா, கணக்கு திருடப்பட்டதா என்பது முழுமையாக தெரியவில்லை. ஒரு சமூக வலைத்தளம் ஒரே இரவில் பலரின் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதை இந்த சம்பவம் நிரூபித்தது. விஜய் நடித்த பல படங்கள் அரசியல் சர்ச்சைகளை சந்தித்துள்ளது. குறிப்பாக மெர்சல், சர்கார் இந்த படங்களில் வந்த சில வசனங்கள் பெரிய அரசியல் விவாதமாக மாற்றியது. போஸ்டர் எரித்தல், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம், சில கட்சிகளை நீக்க கோரிக்கை. ஆனால் இதே நேரத்தில் இந்த சர்ச்சைகள் படங்களில்
வசூலை இன்னும் அதிகப்படுத்தியது. தமிழ் சினிமாவில் சில நேரங்களில் சர்ச்சை பெரிய விளம்பரமாக மாறிவிடுகிறது. சமீப காலத்தின் அதிகமாக பேசப்பட்ட சர்ச்சை நயன்தாரா மற்றும் தனுஷ் இடையிலான பிரச்னை. ஒரு ஆவணப்படத்தை மையமாக வைத்து இந்த விவாதம் பெரிதாக பேசப்பட்டது. இதில் உரிமை பிரச்னை, சட்ட விவகாரம், ரசிகர்கள் மோதல் இவை அனைத்தும் நடந்தன. இப்போது சினிமா சர்ச்சைகள் திரையரங்கில் மட்டுமில்லை, இணைய உலகிலும் வெடித்து கொண்டேதான் இருக்கிறது. லியோ மற்றும் ஜெயிலர் வெளியான நேரத்தில் சமூக வலைதளங்கள் போர்க்களமாக மாறின. வசூல் சண்டை, போலி தகவல்கள், ரசிகர் அவதூறுகள், விமர்சன தாக்குதல் இவை அனைத்தும் நடந்தன. முன்பு திரையரங்குகளில் நடந்த சண்டைகள் இன்று கைபேசிக்குள் நடக்கிறது. தமிழ் சினிமாவின் வரலாற்றை பார்த்தால் சர்ச்சைகள் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு சர்ச்சையும் ஒவ்வொரு விஷயத்தை காட்டுகிறது. சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு இல்லை, அது அரசியல், அது சமூக உணர்வு, ரசிகர்களின் உணர்ச்சி, அதிகாரம், அது கருத்து சுதந்திரம். அதனால்தான் தமிழ் சினிமா சர்ச்சைகள் எப்போதும் மக்களிடம் பேசப்படும் விஷயமாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.